லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க குழந்தைய தொலைச்சிட்டு நீங்க எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் மேம். சரி சஞ்சீவ், நான் போனை வைக்கிறேன். சரி மேடம். வாங்க போலாம். சஞ்சீவ், ஷிஷோ, சான்சி மேடத்துக்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்ததை இவ கேட்டிருப்பாளோ? அது அபி, என் ஃப்ரெண்டு அபி. இங்க பார். சரி சஞ்சீவ், இந்தா டீ குடி. சீக்கிரம் வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடு. சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு வா. நீ போ, நான் வரேன். நீ சிக்குவடி, அப்புறம் இருக்கு உனக்கு. காளி, சூளி, மகாகாளி, பத்ரகாளி, சாமுண்டீஸ்வரி. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க.
സബാഷ് ശിഷ്യന്മാരെ, സബാഷ്. നിങ്ങൾ എന്റെ ശിഷ്യന്മാരാണെന്ന് നിരൂപിച്ചു. நம்பூதிரி, நீங்க கல்ல இருந்து வெளியே வந்த மாதிரி எங்க குருவையும் கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துருங்க. ഉറപ്പായിട്ട്. ശിഷ്യന്മാരെ, ആ മൂലിക ഇങ്ങ് കൊണ്ടുവാ. இதோ பூஜையில இருக்கு குருவே. என்ன மேடம்? நீதானே அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்க வரான்னு சஞ்சீவ ஏரி ஆளுங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு தப்பிச்சு ஓட்டுனவ. மேடம், சஞ்சுவா அப்படி யாரும் எனக்கு தெரியாது மேடம். ஏய், போய் சொல்லாதடி. இது நீதானே? சஞ்சீவ் குழந்தைய கடத்திட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிக்கிறியா? போலீஸ்க்கு என்ன பத்தி தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி. ஏய் நில்லுமா, ஓடாத. அவள புடிங்க. ஓடாதமா. நில்லு. நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. விட்றாதீங்க. ஏய் நில்லு. நில்லு. நில்லுமா. நில்லு சொல்றல. நில்லு. ஏய் ஏய், நில்லு. நில்லுன்றல. நில்லுமா. நில்லு. எங்க ஓடுற நீ? சொன்னா கேட்க மாட்டியா? மேடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்க. எடுத்துட்டு வாங்க. ஓ வா. ஓமா. விடுங்கல்ல. അമ്മേ. எங்க தப்பிக்க பாக்குற? விடுங்க மேடம். எதுக்கு மேடம் என்ன பண்ணுங்க? விடுங்க. வா ஒழுங்கா. சொல்றல. தப்பிச்சா போற. எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ஏய், சஞ்சீவோட குழந்தை எங்கன்னு ஒழுங்கா சொல்லு. இல்லன்னா அடிபட்டே சாவ. சத்தியமா எனக்கு சஞ்சு யாருன்னே தெரியாது மேடம். அப்புறம் எப்படி மேடம் குழந்தைய தெரியும்? உன்னெல்லாம் சாதாரணமா கேட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு பண்ண வேண்டிய மரியாதை எல்லாம் பண்ணாதான் வாய திறப்ப. இவளை எழுதிட்டு வாங்க. விடுங்க. ஆமா. ஒழுங்கா வான்னு சொல்றேன்ல. வா ஒழுங்கா. வான்னு சொல்றேன்ல. எங்க ஓட பாக்குற? வா. ஏறு. ஏறு. உள்ள போ. இப்ப ஏறு. போல. குருவே, ரொம்ப நன்றி குருவே. உங்களால தான் நான் தப்பிச்சேன். நீங்க மட்டும் இல்லனா நான் காலம் முழுக்க கல்லுக்குள்ளேயே இருந்திருக்கணும். சிஷ்யா, നമ്മളെ இனியும் ரட்சப்பட்டுட்டில்லையா? குருவே, என்ன சொல்றீங்க? இப்ப அனு வனத்தில் மெய் அக்னிக்குள்ளிருந்து தவம் இருக்கா. அவ தவத்தை முடிச்சா நம்மள அழிக்கிற வலிமை அந்த அணுவுக்கு கிட்டிடும். അതിന്റെ പിന്നെ നമ്മളെ രക്ഷിക്കാൻ ആ നീളിയാളിയ മുടിയാது. குருவே, என்ன இப்படி சொல்றீங்க? பேடிக்கണ്ട. அவள் நல்லபடியா தவத்தை முடிச்சா மட்டும்தான் ஆபத்து உண்டாகும். அணு தவத்தை முடிக்கும் முன் நாம அதை கலைக்கணும். அதோட ஒப்பம் ஆ சிசுவையும் நாம அழிக்கணும். சரியா சொன்னீங்க குருவே. நாம எப்படி அணுவோட தவத்தை கலைச்சு அந்த சிசுவை அழிக்க போறோம்.
ரெண்டுக்கும் ஒரே ஒரு வழி உண்டு. நாம அபியோட குழந்தைய கொன்னால் அணு விஷயம் தெரிஞ்சு கோவத்துல தவத்தை கலைச்சு எழுந்து வரும். அப்படி எழுந்து வரும்போது அணுவே நாம സുലഭമായിട്ട് അഴിക്കാം. ഞാൻ പറഞ്ഞത് അത്രയും ആ ശൂന്യ നക്ഷത്രം മറയുന്നതുക്കുള്ള നികഴണം. ശൂന്യ നക്ഷത്രം മറഞ്ഞ പിന്നെ നമ്മളാൽ ആ ശിശുവെ അഴിക്ക ഇയാലാത്. ആ ശിശു നമ്മളെ അഴിക്കും. എന്നയോട് 2 പകലും 1 രാവും മുടിഞ്ഞാൽ ഇന്നും 1 രാവും 2 പകൽ മാത്രമേ ശൂന്യ നക്ഷത്രം മറയാൻ കാലമുള്ളൂ. குறைவான நேரத்தை நாம சரியா பயன்படுத்தி நினைச்சதை சாதிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இப்போ அபி குழந்தைய யாகத்துல இறக்கி எப்படி அழிக்க போறோம்? അതിന് ഒരു നല്ല വലിമയാണ് ഏവളെ ഏവി ആ ശിശുവെ ഇവിടെ കൊണ്ടുവരണം. പിന്നെ ആ ശിശുവെ യാഗത്തിൽ ഇറക്കി അഴിക്കാം. என்ன சார் ஆச்சு? என்ன ஜாமீன்ல எடுத்துட்டீங்களா? எஸ் மேடம். மேடம், நான் கோர்ட்ல நீங்க சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளு, கோடி கணக்குல ஐடி ஃபைல் பண்ற மில்லியனர் இன்ஸ்பெக்டர் ஜான்சிக்கு உங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமாக எந்தவித முகாந்திரமும் இல்லாம இந்த கேஸ உங்க மேல ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு அப்படி இப்படின்னு பேசி உங்களுக்கு ஜாமீன் வாங்கிட்டேன் மேடம். வெரி குட். நான் சொன்னதை செஞ்சிட்டீங்க. அப்புறம் நான் வெளியே வரது? இந்த ஜாமீன் பேப்பரை சூப்பரண்ட காட்டினா போதும் மேடம். இன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போறதுக்கும் பிளான் பண்ணிட்டேன் மேடம். சூப்பர் சார். உங்கள மாதிரி திறமையான வக்கீல் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்க மேடம், நான் போய் சூப்பரண்ட பாக்குறேன் மேடம். ஓகே சார். ஜான்சி, என்ன ஆயுசுக்கும் உள்ள வைப்பேன்னு சொன்னல, இப்ப பாத்தியா? நான் ஜெயில இருந்து 2 நாள்ல வெளியே வர போறேன். நான் வெளியே வந்து முதல் அடி உனக்கு தான். அப்புறம் அந்த ஜென்ம எதிரி அபிக்கு தான். அபி, நான் வெளியே வந்ததும் என்னோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு நீ பாரு. எப்படி மூர்க்கமா இருக்க போகுதுன்னு பாரு. உன்னை ஜெயிச்சு என்னோட பழிய தீக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மங்க, கண்ணு முழிச்சிட்டீங்களா? மங்க, ஒரு நிமிஷம் இருங்க. போங்க, அவருக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே மேடம். ஓகே டாக்டர், டாக்டர், மங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. வாட்? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா டாக்டர், நீங்களே வந்து பாருங்களேன். வாங்க. மங்கா, டாக்டர். மங்கா, நீங்க நார்மலா இருக்கீங்களா? நான் எங்க இருக்கேன்? மங்கா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க. உங்களால பேச முடியுதா? முடியுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவங்க கண்ணு முழிச்சா ஜான்சி ஃபோன் பண்ண சொல்லிருக்காங்களே. நாம முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நர்ஸ், மங்காவை பத்திரமா பாத்துக்குங்க. நான் இப்ப வந்துடுறேன். ஓகே டாக்டர்.
மங்காவோட டாக்டர் கூப்பிடுறாங்க. ஆ சொல்லுங்க டாக்டர். மேடம், மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? மங்கா கண் முடிச்சிட்டாங்களா? ஐயோ, மங்க கண்ணு முழிச்சிட்டாளா? சுத்தம் மாட்டணும் இன்னைக்கு. நீங்க உடனே இப்ப ஹாஸ்பிட்டல் வந்தா நல்லா இருக்கும். சரி, நான் உடனே வரேன் டாக்டர். ஓகே. டிரைவர், ஃபர்ஸ்ட் மங்கா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. மங்காவை பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போலாம். ஓகே மேடம். என்ன கூட்டிக்கிட்டே மங்கா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு மங்கா என்ன பார்த்துட்டானா மொத்தமா மாட்டி விட்டுருவாளே. இப்ப என்ன பண்றது? சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். என் பாப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. ஜான்சி மேடம் ஃபோன் பண்றாங்க. இங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா அபிக்கு கேட்கும். வெளியே போய் பேசலாமா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சஞ்சய், ஒரு குட் நியூஸ். சஞ்சுவா? ஐயோ, அவனை நம்ம ஏகப்பட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்கோமே. அவன் வந்து என்ன ஆகுன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம். மங்கா கண் முடிச்சிட்டாளா? இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? மங்க கண்ணு முடிச்சிட்டாங்களா? என்னால நம்பவே முடியல மேடம். எங்களால தான் நம்ப முடியல. மங்காவை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க கிளம்பி வந்துடுறீங்களா? தோ உடனே கிளம்பி வரேன் மேடம். அப்புறம் சஞ்சய், உங்க பாப்பாவை தூக்கிட்டு போனால ஒருத்தி, அவளை புடிச்சிட்டோம். புடிச்சிட்டீங்களா? எப்படி மேடம்? நான் உங்ககிட்ட பேசிட்டு ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது அவெல்லாம் மாட்டிக்கிட்டா. மேடம், அவளை விட்டுறாதீங்க. அவ தப்பிச்சு ஓடிட போறா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சஞ்சய். அவ ஓடுறது என்ன? ஓடணும்னு நினைச்சாலே காலை உடைச்சிடுவேன். சரிங்க மேடம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேர்ல பாக்குறேன். சரி சஞ்சய், நான் வைக்கிறேன். கிடைச்சிட்டா. அபி, நீ உள்ளுக்குள்ளேயே பாப்பா நினைச்சு புழுங்கிட்டு இருந்த காலெல்லாம் முடிய போகுது. அந்த கடவுள் மங்கா வழியா நமக்கு ஒரு வாய்ப்பை காட்டிட்டாரு. நம்ம பாப்பா கண்டிப்பா நம்ம கைக்கு கிடைச்சிரும். அபி. சொல்லு சஞ்சீவ். நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஐயோ, சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போயிடு. 2 நிமிஷம். இல்ல பரவாயில்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு பிடிச்ச வெங்காய சட்னி பண்ணிருக்கேன் சஞ்சீவ், சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் அபி, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வந்துடுறேன். சஞ்சீவ் சாப்பிடாம கூட அவசரமா எங்க போறான்னு தெரியலையே.